ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்தில் 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு திருமணமான பெண் தன்னோட தீராத மோகத்தினால ஒரு இளைஞர் கூட கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அவங்களோட காதலனால ஏற்பட்ட பிரச்சனையால அந்த பெண் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. அப்படி இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஆன்மா அந்த இளைஞரையும் அவரோட புது மனைவியையும் சேர விடாம என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு, மேலும் அந்த இளைஞரை அந்த ஆன்மா எப்படி கொல்ல வந்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க பார்த்த சம்பவங்களை விட இந்த சம்பவம் கொஞ்சம் வினோதமாகவும் விசித்திரமாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்காக இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2005ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தஞ்சாவூருக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை மகேந்திரன்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இந்த மகேந்திரனோட நண்பர் இளங்கோவுக்கு தான் நடந்திருக்கு. இந்த மகேந்திரனும் இளங்கோவும் ஒரே தெருவை சேர்ந்த நண்பர்கள். பக்கத்து வீட்டுல வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த இளங்கோ பாக்குறதுக்கு கொஞ்சம் லட்சணமான நபர். இந்த இளங்கோ வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். பாக்குறதுக்கு லட்சணமா துருதுருன்னு இருக்கக்கூடியவர். இளங்கோ அவரோட அப்பா அம்மாவோட வசிச்சுட்டு வந்திருக்காரு. இளங்கோவுக்கு 2 அக்கா இருந்திருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் திருமணமாகி வேற ஊர்ல செட்டில் ஆகி இருந்தாங்க. சோ இப்ப வீட்டுல இளங்கோ மட்டும்தான் காலேஜ் போய் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டோட இருந்திருக்காரு. இன்னும் வேலை கிடைக்காததால அவரோட பைக்கை எடுத்துக்கிட்டு நண்பர்களோட ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த இளங்கோ தங்குறதுக்கு அவர் வீட்டோட மாடி போர்ஷனை ஒதுக்கி கொடுத்திருந்திருக்காங்க. இளங்கோ இரவு தூங்குறதுல இருந்து 3/4 நேரம் மாடியில அவரோட அறையில தான் தங்குவாரு. பசங்களோட ஊர் சுத்துறது, மேலும் தன்னோட வீட்டு மாடியில இருக்க ஹோம் தியேட்டர் சிஸ்டத்துல சத்தமா பாட்டு கேட்கறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. அந்த நேரத்துல தான் எதிர் வீட்டுல புதுசா ஒரு தம்பதிகள் குடி வந்திருக்காங்க. ஆரம்பத்துல அவங்கள பார்த்த இளங்கோ அப்பாவும் பொண்ணும் குடி வந்திருக்காங்கன்னு நினைச்சாரு. என்ன காரணம்னா அந்த பொண்ணை பாக்குறதுக்கு காலேஜ் பொண்ணு மாதிரி இளமையா இருந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட கணவர் வயசானவர் மாதிரி அப்பா மாதிரி இருந்திருக்காரு. அப்படி அந்த தம்பதிகளை பத்தி சொல்லணும்னா அந்த பொண்ணோட பெயர் மாலதி, தஞ்சாவூர்கார பொண்ணு. தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ்ல படிச்சு முடிச்சுட்டு வீட்டோட இருந்த மாலதிய அந்த பொண்ணோட சொந்த தாய் மாமா, அதாவது மாலதியோட அம்மாவோட கூட பிறந்த தம்பிக்கு மாலதிய கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. 1000 கனவுகளோட இருந்த மாலதிக்கு இந்த கல்யாணத்து மேல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் பெரியவங்களோட வற்புறுத்தலுக்காக அவரை திருமணம் செஞ்சிருக்காங்க. இந்த மாலதியோட கணவருக்கு அழகும் வயசும் வித்தியாசம் காரணமா அடிக்கடி ஈகோ கிராஸ் ஆயிருக்கு. அதனாலே அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டையும் வந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் மாலதியோட கணவர் மாலதி கிட்ட சண்டை போட்டுட்டு வேலைக்கு கிளம்பி இருக்காரு. அப்போ மாலதி மொட்டை மாடியில வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இளங்கோ அவர் வீட்டு மாடியில நின்னு சாங்ஸ சத்தமா வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்பதான் மாலதி முதன் முறையா இளங்கோவை பார்த்திருக்காங்க. மாலதிக்கு இளங்கோவை பார்த்ததுமே அவங்கள அறியாமலே அவங்க மனசுக்குள்ள ஒரு வித ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா நம்ம எல்லாருக்குமே திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வித எதிர்பார்ப்பு இருக்கும். நமக்கு வரப்போற துணை இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு.
அதே போலதான் மாலதி எதிர்பார்த்த அத்தனை அம்சங்களும் இளங்கோ கிட்ட இருந்திருக்கு. அன்றிலிருந்து மாலதி இளங்கோவை சைட் அடிக்கிறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. ஆனா இளங்கோவுக்கு மாலதி தன்னை சைட் அடிக்கிறாங்கன்ற விஷயம் ரொம்ப நாளா தெரியாம இருந்திருக்கு. மாலதியோட கணவர் என்னதான் மாலதி கிட்ட சண்டை போட்டாலும் இளங்கோவை பாக்குறதுல அவங்களோட கவலைகள் எல்லாம் மறந்திருக்காங்க. இப்போ மாலதி இளங்கோவை ஒரு தலையா காதலிச்சிருக்காங்க. இளங்கோ வெளியில தெருவில் அவரோட டூ வீலரை எடுத்துட்டு போகும்போது அவரை ரசிக்கிறதையே வாடிக்கையா வச்சிருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் இளங்கோவோட அப்பாவும் அம்மாவும் இளங்கோவோட அக்காக்கள் 2 பேரை பார்த்துட்டு வர்றதுக்காக வெளியூருக்கு போயிருந்தாங்க. அப்போ வீட்டுல இளங்கோ மட்டும் தனியா இருந்திருக்காரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மாலதி வாலண்டியரா இளங்கோவோட வீட்டுக்கு வந்த மாலதி டிவில சரியா படம் வர மாட்டேங்குது, வந்து டியூனிங் பண்ணி தர்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. இளங்கோவும் மாலதி வீட்டுக்கு போய் அந்த ஆண்டனாவை திருப்பி சிக்னல் எடுத்து கொடுத்திருக்காரு. இதுதான் இவங்களோட முதல் சந்திப்பா இருந்திருக்கு. அந்த சந்திப்பின் போது மாலதி இளங்கோவுக்கு டீ போட்டு கொடுத்திருக்காங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பல நாளா உங்களை விரும்புறேன்னு சொல்லி ப்ரப்போஸும் பண்ணியிருக்காங்க. இளங்கோவும் ஒரு வயசு பையங்கிறதுனால மாலதியோட ப்ரப்போசலை ஏத்துக்கிறாரு. 2 பேரும் போன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காங்க. தங்களை பத்தின டீடைல்ஸை விலாவரியா பேசியிருக்காங்க. அப்படி 2 பேருக்குள்ளயும் பழக்கம் ஏற்பட்டாலும் போன்ல மட்டும்தான் பேச முடிஞ்சிச்சே தவிர நேர்ல சந்திக்க வாய்ப்பே அமையல. இந்த ஒரு காரணத்தினாலே 2 பேரும் பயங்கர ஏக்கத்துல இருந்திருக்காங்க. அப்போ மாலதி தன் கணவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுல தனியா இருக்கிறேன், எனக்கு பகல் பூரா சும்மா இருக்கிறது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் படிச்ச படிப்பை எதுக்காக வேஸ்ட் பண்ணணும், நான் ஏதாவது வேலைக்கு போறேன்னு கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல மாலதியோட கணவர் வேலைக்கெல்லாம் போக வேணான்னு மறுத்து இருக்காரு. அப்புறம் அதை பத்தி யோசிச்சு பார்த்தவரு 2 வருமானம் வந்தா குடும்பத்துக்கு இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு மாலதிய வேலைக்கு போக சொல்லி இருக்காரு. மாலதி திருச்சியில இருக்க ஒரு தனியார் நிறுவனத்துல நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்திருந்தாங்க. டெய்லி காலையில 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணி தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இதனால உடம்பும் ரொம்ப டயர்டா இருந்திருக்கு, காசும் அதிகமா செலவாயிருந்திருக்கு. அப்போ மாலதி தன்னோட கணவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, வாரத்துல சனி ஞாயிறு வீட்டுல தங்கிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு கிளம்பிடுறேன், மீதி நாட்கள் அங்க தங்குறேன்னு கேட்டிருக்காங்க. மாலதியோட கணவரும் தன்னை தனியா நிம்மதியா விட்டா சரிதான் நினைச்சிட்டு சம்மதம் சொல்லியிருக்காரு. மாலதியும் திருச்சியில இருக்கிற ஒரு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அப்படி வேலை முடிஞ்சு வந்த மாலதி தன்னோட ஃப்ரீ டைம்ல எல்லாம் இளங்கோ கிட்ட சுதந்திரமா பேசிட்டு வந்திருக்காங்க. இளங்கோவும் மாலதி மேல கிறுக்கா இருந்திருக்காரு. மாலதி மேல இருந்த மோகத்தினால உன்னோட கணவரை நீ டைவர்ஸ் பண்ணிரு, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு அடிக்கடி ஆசை வார்த்தை கூறியிருக்காரு. இவங்களோட காதல் நாளுக்கு நாள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறி இருக்கு. இளங்கோ மாலதியை சந்திக்கிறதுக்காக அவரோட டூ வீலரை எடுத்துக்கிட்டு அடிக்கடி திருச்சிக்கு வந்திருக்காரு. மாலதியும் தன்னோட கணவருக்கு சந்தேகம் வராத அளவுக்கு வாரத்துல 2 நாள் வீட்டுக்கு வந்துட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட கணவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு நாள் மாலதி அவங்களோட ஹாஸ்டல்ல இருந்து இளங்கோவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னா, இளங்கோ நம்ம 2 பேரும் எங்கேயாவது அவுட்டிங் போகலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இளங்கோ கம்பெனில உனக்கு லீவு கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மாலதி நான் ஏதாவது கம்பெனில காரணம் சொல்லி லீவு போட்டுக்கிறேன், உனக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இளங்கோ அவரோட அப்பா அம்மா கிட்ட மதுரை வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு நான் இன்டர்வியூக்கு போக போறேன், நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும், என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தங்கி இன்னும் 2 கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இளங்கோ அவரோட அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நேரா அவரோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கு போயிருக்காரு. அவங்க பிளான் பண்ணின மாதிரியே மாலதி கம்பெனிக்கு 2 நாள் லீவ் சொல்லிட்டு ஹாஸ்டல்ல காத்திருந்திருக்காங்க. உடனே மாலதி வார்டன் கிட்ட எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் சொந்த ஊருக்கு போக போறேன், நான் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு தேவையான துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. இளங்கோவும் சரியா அந்த நேரத்துக்கு அங்க வந்திருக்காரு. அவரோட டூ வீலர்ல 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிருக்காங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு போனதும் அங்க உட்காந்து எங்க போலான்னு பிளான் போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல மாலதி கொடைக்கானலை சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பக்கத்துல இருந்த பெட்ரோல் பங்க்ல போய் வண்டியோட டேங்கை ஃபில் பண்ணிட்டு நேரா கொடைக்கானல் நோக்கி கிளம்பி இருக்காங்க. சரியா ஒரு 3.5 மணி நேர டிராவல்ல கொடைக்கானல ரீச் பண்ணியிருக்காங்க. அப்படி கொடைக்கானலுக்கு போனவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு காட்டேஜ்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த காட்டேஜ்ல 2 நாள் ஹாப்பியா கணவன் மனைவியாவே வாழ்ந்திருக்காங்க. அதாவது தாம்பத்தியத்துல ஈடுபட்டிருக்காங்க. அப்படி 2 நாள் அங்க ஜாலியா ஸ்பெண்ட் பண்ணிட்டு
மறுபடி இளங்கோ தன்னோட 2 வீலர்ல மாலதியை திருச்சியில வந்து டிராப் பண்ணியிருக்காரு. திருச்சிக்கு வந்து மாலதி அவரோட ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அடிக்கடி ரகசியமா உறவுல ஈடுபட்டிருக்காங்க. இந்த தொடர் உறவுனால மாலதி கன்சீவ் ஆயிடுறாங்க. இப்போ மாலதி தான் கன்சீவா இருக்கிறத இளங்கோவுக்கு தெரியப்படுத்தி இருக்காங்க. நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு இளங்கோ, ஐயோ எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னைய கொன்னே போட்டுருவாரு, எங்க அக்கா மாமாலாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ சாரி மாலதி, நீ எப்பவும் போல உன் ஹஸ்பண்ட் கூட இரு, இப்ப இருக்கிற மாதிரி நமக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இளங்கோ இந்த மாதிரி சொன்னதும் மாலதி ரொம்பவே அப்செட் ஆயிருக்காங்க. சரி, இத பத்தி நம்ம கணவர்கிட்டே போய் நேரடியா சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வார வீக்கெண்ட்ல ஊருக்கு வந்திருக்காங்க. அப்படி வீட்டுக்கு போன மாலதி அவங்க கணவர்கிட்ட நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட மாலதியோட கணவருக்கு மிக பெரிய ஷாக். என்ன உளர்ற, நாம 2 பேரும் சேர்ந்தே 4 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு, அப்படி இருக்கும்போது நீ எப்படி கன்சீவ் ஆனன்னு கேட்டிருக்காரு. நீ யார் கூடயோ உறவுல இருந்துட்டு அந்த குழந்தைக்கு என்னை அப்பாவாக்க பாக்குறியான்னு பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. மேலும் மாலதிய அசிங்கமா திட்டி இருக்காரு. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடின்னு மாலதிய துரத்தி இருக்காரு. மனமுடைஞ்ச மாலதி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இளங்கோவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னோட கணவர் என்னை வீட்டை விட்டே விரட்டிட்டாரு, என்னால இனிமே இவர் கூட வாழ முடியாது, எங்க வீட்டுக்கும் நான் போக முடியாது, தயவு செய்து என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போய் இளங்கோன்னு கெஞ்சி இருக்காங்க. அதுக்கு இளங்கோ கருவை கலைச்சிட்டு, அதாவது அபார்ட் பண்ணிட்டு எங்கேயாவது போய் வேலை வெட்டிய பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பேசிட்டு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அந்த போன் காலை கட் பண்ணி இருக்காரு. இளங்கோ இந்த மாதிரி சொன்னதும் மாலதியோட மனசு கோபத்துல பொறுமி இருக்கு. ஏண்டா உன்னோட தேவைகள் முடிஞ்சதும் என்னைய தூக்கி எரிஞ்சிட்டியே அப்படின்னு மனதளவுல கவலைப்பட்டிருக்காங்க. மாலதி கண்காணாத இடத்துக்கு போய் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. மாலதியோட குடும்பத்துல மாலதி யார் கூட போனா அவளுக்கு என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. மாலதியோட கணவரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளியூருக்கு போயிடுறாரு. அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து இளங்கோவுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. அந்த சூழ்நிலையில தான் இளங்கோவுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சியை சேர்ந்த பிரியான்ற ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது. அதனால அலைன்ஸும் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி 2 வீட்டாருக்கும் பிடிச்சு போனதுனால நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரியாவை பத்தி சொல்லணும்னா, பிரியாவோட குடும்பம் இளங்கோ குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்காங்க. ரொம்பவே வசதியான ஃபேமிலியா இருந்திருக்காங்க. இந்த பிரியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகான பொண்ணு. படிச்சு முடிச்சுட்டு ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு இளங்கோவோட குடும்பத்துக்கு பொருத்தமான பொண்ணுன்றனால திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதற்கு பிறகுதான் இளங்கோவோட வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் வீச போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இளங்கோவால அவர் அறையில நிம்மதியா தூங்க முடியல. இரவு நேரத்துல அவரோட அறையில அமானுஷ்யமான உருவத்தை சந்திச்சிருக்காரு. மேலும் அவரோட உடல்ல நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்ட மாதிரி பயங்கரமா அலக்கழிச்சிருக்கு. இதை இளங்கோ அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. தன்னோட மகன் எதையோ பார்த்து பயந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு தாயத்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இளங்கோவோட கல்யாணத்துக்கு பந்தல் போடுறதுக்காக முகூர்த்த கால் நட்டிருக்காங்க. அதாவது மாவிலை, மல்லிகைப்பூ, நவதானியம் அதெல்லாம் மேல வச்சு கட்டிட்டு மஞ்சளை தடவி அந்த கம்பை நடுவாங்க. அந்த கம்பத்தை வீட்டு வாசல்ல நடுவாங்க. அப்படி இளங்கோவோட குடும்பத்தார் அந்த முகூர்த்த காலை நட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த முகூர்த்த கால் கீழே விழுந்து கிடந்திருக்கு. அதை பார்த்த இளங்கோவோட குடும்பத்தார், கடவுளே என்ன இது அபசகுனமா இருக்கேன்னு யோசிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாம இளங்கோவுக்கும் பிரியாவுக்கும் திருமணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருக்காங்க. இளங்கோவும் பிரியாவும் தங்களோட திருமணத்துக்கு பிறகு சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் விருந்து உபச்சாரம்னு போயிட்டு அவங்களோட வீட்டுக்கே திரும்ப வந்திருக்காங்க. இப்போ இளங்கோவோட மாடி அறையில இளங்கோவும் பிரியாவும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். இளங்கோவோட வீட்டு நாய் வாசல்ல பயங்கரமா குறைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. நாய் இந்த மாதிரி குறைச்சதும் இளங்கோ வெளியே வந்து லைட்டை போட்டு பார்த்திருக்காரு. நாய் கேட்டு பக்கம் எதையோ பார்த்து பயங்கரமா குறைக்குது. ஆனா அது பார்த்து குறைக்கிற இடத்துக்கிட்ட எந்த ஒரு உருவமும் இல்லாம இருந்திருக்கு. அவங்க வீட்டு வாசலோட மெயின் கேட்டை பார்த்தே குறைச்சிருக்கு. சில நேரங்கள்ல யாரோ விரட்டுன மாதிரி பின்வாங்குது, மறுபடி முன்னாடி வந்து குறைச்சிருக்கு. நாய்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இளங்கோ நாயை இழுத்துட்டு போய் அவரோட வீட்டுக்கு பின்பக்கம் கட்டி போட்டிருக்காரு. நாயை கட்டி போட்டுட்டு இளங்கோ தூங்க போயிடுறாரு. மறுநாள் காலையில இளங்கோவுக்கு லீவெல்லாம் முடிஞ்சிருது. வேலைக்கு கிளம்பி இருக்காரு.
மாடியில பிரியா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அந்த மாடி அறைகளை பத்தி சொல்லணும்னா அந்த மாடியில மொத்தம் 3 அறைகள் இருந்திருக்கு. லாஸ்ட் ரூமை தான் பெட்ரூமா யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல ஹால் இருந்திருக்கு. முன்னாடி சின்னதா ஒரு அறை இருந்திருக்கு. பிரியா காலை உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி மாடியில தூங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹால்ல யாரோ கொலுசை போட்டுக்கிட்டு நடக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பிரியா என்ன நினைச்சாங்கன்னா தன்னோட மாமியார் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாடிக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அங்க யாரையுமே காணோம். இப்போ கொலுசு சத்தம் கேட்டுச்சேன்னு யோசிச்சிருக்காங்க. சரி நம்மளோட பிரம்மையா இருக்குன்னு நினைச்சிட்டு மறுபடி போய் படுத்திருக்காங்க. அப்படி அவங்க போய் படுத்ததுக்கு பிறகு ஹால்ல யாரோ உட்காந்து பயங்கரமா மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பயந்து போன பிரியா வேகமா வெளியே வந்து பார்த்திருக்காங்க. ஹால்ல யாருமே இல்ல. இப்போ பிரியா பயந்து போய் ஓட்டமும் நடைமா கீழே வந்து பார்த்திருக்காங்க. கீழே பிரியாவோட மாமனாரும் மாமியாரும் டிவி பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாம அவங்களோட உட்கார்ந்து டிவி பார்த்திருக்காங்க. அன்று முழுவதுமே பிரியா கீழ் ஃப்ளோர்ல தான் இருந்திருக்காங்க. இளங்கோ வேலை முடிஞ்சு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி அவர் வந்ததுக்கு பிறகு 2 பேரும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிருக்காங்க. அப்போ பிரியா இளங்கோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னங்க நான் இன்னைக்கு பகல்ல படுத்திருக்கும் போது கொலுசு சத்தம் யாரோ மூச்சு விடுற சத்தம்லாம் கேட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பிரியா அந்த மாதிரி சொன்னதும் இளங்கோவுக்கும் ஒரு வித பயமா இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த பயத்தை வெளிக்காட்டாம நம்மளோட குலசாமி தான் நடமாடும், அதனால நீ எதுக்கும் பயப்படாத, அது ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு. அன்று இரவு இளங்கோவும் பிரியாவும் சேர முயற்சி பண்ணும்போது ஒரு பயங்கரமான பெண் குரல் வீச்சுன்னு கேட்டிருக்கு. நேத்து கேட்டது மாதிரியே நாய் விடாம குறைச்சிருக்கு. பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்து போய் மாடியில இருந்து கீழே பார்த்திருக்காரு. வாசல் கேட்டுக்கிட்ட கருகருன்னு ஒரு பெண் தலைவிரி கோலத்தோட நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அத பார்த்த இளங்கோ ஏய் யாரு யாருன்னு பயங்கரமா கத்தி இருக்காரு. இளங்கோ அந்த மாதிரி கத்துனதும் இளங்கோவோட பேரண்ட்ஸ் முழிச்சு வந்து போர்ட்டிகோட லைட்டா ஆன் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த உருவம் கண்ணுக்கே தெரியாம புகை மாதிரி மறைஞ்சிருக்கு. வெளியில வந்த இளங்கோவோட அப்பா மாடியில இளங்கோவை பார்த்து டேய் என்னடா ஆச்சு, நான் எதுக்குடா இப்படி குலைச்சிச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இளங்கோ தெரியலப்பா, கேட்டுக்கிட்ட யாரோ வந்து நின்ன மாதிரி தெரிஞ்சிச்சு, அதுக்கு தான் நாய் குறைச்சிச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இளங்கோவோட வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் மனசுல பட்டிருக்கு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு. இளங்கோவுக்கும் அந்த வாசல்ல நின்றிருந்த அந்த கருப்பு உருவம் முன்னாள் காதலி மாலதி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஆனா அத பத்தி அவரு யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. மாலதி இறந்து போயிருப்பாளோன்னு யோசிக்கிறாரு. மறுநாள் காலையில வாசலை கூட்டி பெருக்கிறதுக்காக இளங்கோவோட அம்மா வெளியே வந்து பார்த்திருக்காங்க. அவங்களோட நாய் வீட்டு வாசல்ல ரத்தம் கக்கி செத்து கிடந்திருக்கு. அதை பார்த்து பதறி போன அவங்க வேகமா இளங்கோவோட அப்பாவை எழுப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. அதை பார்த்து அவங்க மொத்த குடும்பத்தாரும் சோகத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த நாயை அவங்க வீட்டு நபர்கள்ல ஒரு ஆள் மாதிரி செல்லமா வளர்த்திருந்திருக்காங்க. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம நாய் இந்த மாதிரி சடனா இறந்தது அவங்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சியா இருந்திருக்கு. இளங்கோ அந்த நாயை ஒரு சாக்குல எடுத்துட்டு போய் அவுட்டர் பகுதியில புதைச்சிட்டு வந்திருக்காரு. அன்று காலையில அந்த மொத்த குடும்பமும் டிஃபன் சாப்பிட்டு இருக்கும்போது பிரியா திடீர்னு வாமிட் பண்ணி இருந்திருக்காங்க. பயந்து போன இளங்கோவோட அம்மா மாலதியோட கையை பிடிச்சு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் மாலதி கன்சீவா இருக்காங்கன்ற விஷயமே தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அந்த மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல இருந்திருக்காங்க. தன்னோட மனைவி கன்சீவா இருக்கான்ற விஷயத்தை கேள்விப்பட்ட இளங்கோ அவர் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்திருக்கு. உடனே தன்னோட மனைவி பிரியா கிட்ட, பிரியா நீ இனிமே எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்படி சாப்பிட்டு முடிச்ச பிரியா மாடிக்கு போய் தூங்க போயிருக்காங்க. இளங்கோ வேலைக்கு கிளம்பிடுறாரு. மாடிக்கு போன பிரியா தன்னோட படுக்கையில போய் படுத்திருந்திருக்காங்க. அப்போ அந்த நேரத்துல மாடியில இருக்கிற பீரோவை ஏதோ ஒண்ணு கடகடன்னு உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்டு பயந்து போன பிரியா பீரோவுக்குள்ள எலி ஏதாவது உருட்டுதான்னு சொல்லி பீரோவை திறந்து பார்த்திருக்காங்க. அந்த நேரத்துல பிரியாவுக்கு பக்கத்துல யாரோ நெருக்கமா நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. சடனா திரும்பி பார்த்திருக்காங்க. அந்த அறையோட மூலையில வெள்ளை கலர்ல புகை மாதிரி ஒரு பெண் நிக்கிறது தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த பிரியா பயந்து போய் ஓட்டமா கீழே ஓடி வந்து மாமனார் மாமியார் கிட்ட மேல பார்த்த உருவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ இளங்கோவோட அப்பாவும் அம்மாவும் மாடியில போய் பார்த்திருக்காங்க. அங்க பிரியா சொன்ன மாதிரி எந்த ஒரு உருவமும் இல்ல.
இப்போ இளங்கோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பிரியா இனிமே நீ இந்த மாதிரி நேரத்துல இங்க மாடியில தனியா தங்க வேணாம், நீ எங்களோட பெட்ரூம்ல போய் தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரியா மாடிக்கு போறதுக்கு பயந்துகிட்டு கீழே இருந்திருக்காங்க. அன்று சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த இளங்கோ கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அன்று இரவு உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாவும் இளங்கோவும் மாடிக்கு தூங்க போயிருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். வெளியில ஆந்தைகள் பயங்கரமா அலற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. பிரியா டக்குன்னு கண்ணு முழிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு யூரின் அர்ஜென்ட்டா இருந்திருக்கு. பக்கத்துல இளங்கோவை பார்த்திருக்காங்க. இளங்கோ நல்லா அசந்து தூங்குறது தெரிஞ்சிருக்கு. சரி, தன்னோட கணவரை தொல்லை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கீழே பாத்ரூம் போறதுக்காக இறங்கி போயிருக்காங்க. அப்படி பிரியா ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பிரியா மேல ஒரு கருப்பு உருவம் தொப்புன்னு விழுந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ பிரியா பயத்தோட பாத்ரூம் போயிட்டு மறுபடி மாடியில போய் படுத்திருக்காங்க. காலையில பிரியா கண்ணு முழிச்சு பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு அபார்ஷன் ஆயிருந்திருக்கு. அதாவது கரு களைஞ்சு போயிருக்கு. அந்த விஷயத்த இளங்கோ கிட்ட சொல்லியிருக்காங்க. இளங்கோ கீழே வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த மொத்த குடும்பமும் இடி விழுந்த மாதிரி சோகத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்திருக்காங்க. பிரியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்று பிரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு சாயங்கால வாக்குல வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்று இரவு வீட்டுக்கு வந்த எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு 12 மணி இருக்கும். அவங்களோட வீதிக்குள்ள குடுகுடுப்பைக்காரன் சத்தம் கேட்டிருக்கு. அப்படி வந்த குடுகுடுப்பைக்காரர் எல்லார் வீட்டுக்கும் நல்ல விதமா வாக்குகள் சொல்லியிருக்காரு. அப்படி இளங்கோ வீட்டுக்கு பக்கத்துல வந்த குடுகுடுப்பைக்காரர் ரொம்ப நேரமா குடுகுடுப்பைய அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் முழிச்சிருக்காங்க. அப்போ அந்த குடுகுடுப்பக்காரர் என்ன சொல்றாருன்னா, உங்க வீட்டுல ஒரு அகால மரணம் அடைஞ்ச ஒரு பெண்ணினுடைய ஆன்மா இருக்கு. அதனாலதான் உங்க வீட்டுல அடுத்தடுத்து துர்சம்பவங்கள் நடக்குது. அந்த ஆன்மாவோட தாக்கத்தினாலதான் உங்க வீட்டுல உருவான வாரிசு கூட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அந்த ஆன்மாவை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. அப்படி குறி சொல்லிட்டு அந்த குடுகுடுப்பக்காரர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அன்று காலையில பொழுது விடிஞ்சதும் என்னதான் அந்த மொத்த குடும்பமும் சோகத்துல இருந்தாலும் பிரியா மட்டும் அப்நார்மலா ரொம்பவே காமா இருந்திருக்காங்க. யார்கிட்டையும் பேசாம மனநலம் பாதிச்ச மாதிரியே இருந்திருக்காங்க. எல்லாரும் பிரியா குழந்தைய இழந்ததுனாலதான் இந்த மாதிரி அமைதியா இருக்காளோன்னு கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஆனா பிரியாவை அந்த ஆன்மா பொசஸ் பண்ணி இருந்திருக்கு. அதாவது பிரியா உடம்புல அந்த ஆன்மா புகுந்திருந்திருக்கு. இளங்கோவோட அப்பா எல்லார்ட்டையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம வீட்டுல ஒரு துஷ்ட சக்தி இருக்குன்னு குடுகுடுப்பக்காரன் சொல்லியிருக்கான். அதை போக்கணும்னா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு கூப்பிட்டுருக்காரு. இப்போ இளங்கோ தன்னோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க மொத்த குடும்பமும் அவங்களோட கார்ல குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படி கோயிலுக்கு பக்கத்துல போனதும் பிரியா கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு பயங்கரமா அடம் பிடிச்சிருக்காங்க. ஒரு வழியா பிரியாவை கோயிலுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ பூசாரி வந்து பிரியாவை பார்த்துட்டு இந்த பொண்ணோட உடம்புல துர்மரணம் அடைஞ்ச ஒரு ஆன்மா ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பூசாரி இந்த மாதிரி சொன்னதும் இளங்கோவோட குடும்பத்தார் மொத்த பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருந்திருக்கு. பிரியாவை அந்த கோவிலோட பலிபீடத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டு பூசாரி போய் உடுக்கையும் சாட்டையும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பார்த்ததும் பிரியா உடம்புக்குள்ள அந்த ஆன்மா அகோரமா கத்தி இருக்கு. பூசாரி அதுகிட்ட, ஏய் யார் நீ, எதுக்காக இந்த பொண்ணு உடம்புல வந்திருக்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பிரியா உடம்புக்குள்ள அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா, என்னோட பெயர் மாலதி, நான் இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில தான் குடியிருந்தேன். இவன் என்னை ஆசையை காட்டி ஏமாத்திட்டான்னு இளங்கோவை கையை காட்டியிருக்கு. நான் இவனால கர்ப்பமும் ஆனேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு இவங்கிட்ட கெஞ்சினேன். ஆனா இவன் என்னை அலட்சியமா விரட்டி விட்டுட்டான். அதனால எனக்கு யார்கிட்டயுமே ஆதரவு கிடைக்கல. ஒரு மலை உச்சியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டேன்னு சொல்லி அழுதுருக்கு. இப்போ பூசாரி என்ன கேட்கிறாருன்னா, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு, நீ இந்த பொண்ணோட உடம்ப விட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஆன்மா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் இந்த உடம்ப விட்டு போக மாட்டேன், நான் இவன் கூட வாழ்ந்தாகணும்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பூசாரி என்ன சொல்றாருன்னா, நீ உக்காந்து இருக்கிறது கருப்பனோட பலிபீடம். இந்த இடத்துல இருந்துகிட்டு நீ இந்த பொண்ணோட உடம்புல தங்குவேன்றது நடக்காது. இப்போ மரியாதை அந்த பொண்ணோட உடம்ப விட்டு போறியா, இல்ல உன்னை எந்த இடத்துல பழி கொடுக்குவான்னு கேட்டிருக்காரு. இப்போ பூசாரி கருப்பனோட சாட்டை எடுத்து அந்த ஆன்மாவை சடார்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அந்த ஆன்மா வீச்சுன்னு கத்திக்கிட்டு பிரியா உடம்புல இருந்து வெளியேறி அந்த கோவிலை விட்டே ஓடி இருக்கு. அதற்கு பிறகு அந்த கோவில்ல சாமியை கும்பிட்டுட்டு கயிறு கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அந்த வீட்டுல எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வும் நடக்கல.
பிரியாவும் இளங்கோவும் ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்திருக்காங்க. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.